ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ விருச்சிக ராசியை காதலிக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். பொதுவாகவே விருச்சிக ராசியை காதலிக்கிறவங்க வெரி வெரி லக்கி பர்சன். ஏன்னா விருச்சிகம் கோபம், தைரியம், வேகம் உடைய ஒரு ராசியாக இருந்தாலுமே கூட ரொம்ப உண்மையாக இருப்பாங்க, வெளிப்படையாக இருப்பாங்க, மனசுக்குள்ளே எதையும் பெருசாக வச்சுக்க மாட்டாங்க. அதாவது என்ன தான் கோவப்படுறாங்கனாலும் அந்த கோவத்தில் 100 விழுக்காடு அவங்க சொல்கிறது நியாயமான விஷயமாக தான் இருக்கும். மற்றபடி தான் காதலிக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. பொய் சொல்லிட்டா கூட அதை அவங்களால ஏற்றுக்க முடியாது. அதை பொய்ன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட சொல்லி சாரி கேட்டால் மட்டும்தான் அவங்களால நிம்மதியாக தூங்கக்கூட முடியும். நிச்சயமாக நீங்கள் விருச்சிக ராசியோடு நீங்கள் பயணிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய உண்மையான குணம் இதுதான். விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு அன்பு அப்படின்ற விஷயத்துக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க. பட் அவங்க கோவப்பட்டாங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப கோபம் வரும். பட் இருந்தாலும் அன்பால் அவங்கள கட்டுப்படுத்த முடியும். ஒரு குழந்தை மனது கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு 5ஆம் இடமாக வரக்கூடிய மீனம் குரு பகவானுடைய வீடு, பொன்னவன் சொல்லக்கூடிய குருவோட வீடு. அப்போ அந்த காதல் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. சேம் டைம் எவ்வளோ வேணாலும் தான் காதலிக்கிற பெண்ணாகட்டும் அல்லது ஆணாகட்டும் அவங்களுக்காக விட்டு கொடுத்து போக தயங்க மாட்டாங்க. நிச்சயமாக ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு காதலிக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப உண்மைத்தன்மையாக இருப்பாங்க. அதே மாதிரி கண்டிப்புலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். தான் காதலிக்கிறவங்க இப்படி தான் இருக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்றது எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய இயல்பான ஒரு சுயநலம்னு சொன்னாலும் கூட அவங்க அதை அவங்க அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எதிர்பார்ப்புகள் இருக்கும். நான் காதலிக்கிறேன், அது எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. பட் விருச்சகத்துக்கு அது கொஞ்சம் மிகுதியாக இருக்கும். நீங்கள் அவங்க கூட இருக்கும்போது தெரியும் உங்களை எப்போவுமே ஒரு சேஃப்டாக ஒரு செக்யூர்டாக வச்சுக்கணும்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. எப்போவுமே என்னை நம்பி இருக்கிறவங்க என்றைக்குமே அவங்க பாதுகாப்பாக இருக்கணுன்ற ஒரு குணம் கொண்டது தான் விருச்சகம். ஏன்னா செவ்வாயோட வீடு, செவ்வாயின்றது தளபதி. தன்னை நம்பி அந்த படை என்னுடையது, நான் அவங்களுக்கு முன்னாடி அரண் மாதிரி நிற்பேன், எதுவாக இருந்தாலும் என்னை தாண்டி தான் அவங்களுக்கு தொடணும், என்னுடைய படையை தொடணும். அந்த மாதிரி இவங்களை நம்பி வரக்கூடிய பின் இருக்கக்கூடிய நபருக்கு இவங்க ஒரு கேடயம் மாதிரி இருப்பாங்க. அதனால தான் விருச்சிக ராசியை காதலிக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஏன்னா விருச்சகம்ன்றதே ஒரு பெண் ராசி தான். இப்போ நீங்கள் ஒரு ஆண் ஆனால் ஒரு விருச்சிக ராசி பெண்ணை காதலிக்கிறீங்கன்னா துணிஞ்சு அவங்க கூட நீங்கள் நிற்கலாம். உங்களுக்காக அவங்க இருப்பாங்க. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அவங்க நீங்கள் விட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு சில இடங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து பேசிடாதீங்க. உங்களுக்காக அவங்க துணிஞ்சு நிற்பாங்க. அந்த விஷயத்தில் அவங்கள நீங்கள் என்றைக்கும் கை விட்டுறாதீங்க, அவங்கள தரம் தாழ்த்தி விட்டுறாதீங்க. அவங்களுடைய மதிப்பு உயர்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கும்போது உங்களை கோபுரத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கவே தயங்க மாட்டாங்க. அதே மாதிரி குழந்தை மனம் உள்ளவர்கள் தான். சில விஷயங்களில் சடனாக கோவப்பட்டாலும் கூட அவங்க கோபம் நியாயமானது. உங்களுக்காக ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. மனசுக்குள்ளே அந்த ஒளிவு இருக்காது. அதே மாதிரி கற்பனை சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். தன்னுடைய காதலி இப்படிலாம் இருக்கணும், தன்னுடைய காதலன் எனக்கு இப்படிலாம் செய்யணும், இந்த மாதிரி இருந்தாலுமே அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா விருச்சகத்தை பொறுத்தளவுக்கு காதலையே தன்கிட்ட வெளிப்படுத்தணும்னு நினைப்பாங்களோடைய தான் வெளிப்படுத்தணுன்றது பிடிக்காது. அவ்வளோ அது ஒரு கூச்சம்னு சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் ராசிநாதன் தான். கோபம், வேகம், தைரியம் இது எல்லாம் இருந்தாலுமே இந்த காதல்ன்ற விஷயத்தில் கொஞ்சம் பம்பக்கூடியவர் தான். அந்த துணிகரம், தைரியம் இருக்காது. ஏன்னா குருவோடைய வீடாக வர்றதுனால உண்மைக்கு குறை இருக்காது. குரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணையோ ஆணையோ நீங்கள் விருச்சிக ராசியிலேருந்து காதலிச்சிங்கன்னா நிச்சயமாக காலத்துக்கும் உங்களை கண் கலங்காமல் பார்த்துக்குவாங்க. அப்படி மீறி நீங்கள் கண் கலங்குறீங்கன்னா அது அவங்களுடைய முழுமையான முயற்சிக்கும் பின் மாறுறதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ரொடெக்டிவாக அவங்களுக்கு இருந்து அதை தாண்டியும் நடக்கும். அது தவிர்க்க முடியாத சூழ்நிலை. மற்றபடி இவங்க ரொம்ப உண்மையாக இருப்பாங்க, ரொம்ப ஆனஸ்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி தனக்குரியவர்கள் மீது அதீத அன்பும் பாசமும் நிறைந்து இருக்கக்கூடிய நபராக இருக்கக்கூடிய வாய்ப்பு மிகுதியாக இருக்குது. அதனால் விருச்சிக ராசி நீங்கள் காதலிக்கிறீங்கன்னா நீங்கள் பெரிய லக்கி பர்சன் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கூட ரெடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.